வெல்கம் டு மேக்ஸ் 360 சில்ட்ரன். நமக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷர் எம்எஸ் பேசிக் குவிஸ் கொஷின்ஸ் பற்றியும் அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெஃப்ரெஷர் எம்எஸ் பேசிக் குவிஸ் 7 Day 2 28/10/2021 அன்னைக்கு நடந்த குவிஸ் கொஷின்ஸில் மேக்ஸ் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, அந்த மேக்ஸ் கொஷின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 21th question, what is the remainder when f of x is equal to 3x cube plus 5x square minus 3x minus 7 is divided by g of x equal to x square minus 5x plus 2. உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை இதால் டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் தான் வேணும். ஸோ நம்ம டிவைட் பண்ணுறதுக்கான ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். இது டிவிடண்ட், இது டிவைசர்னு. எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்குமோ அதை தான் நாம் இங்கே கோஷன் பிளேஸில் எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 3x, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட நம்ம 3xை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு பாருங்கள் 3x கியூப் கிடைக்கும். அதனால் இதை எழுதிக்கிட்டோம். ஸோ 3x கியூப் கிடச்சிருச்சு. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், -15x ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், +6x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சைன்ஸ் கீழே இருக்கிறதோட சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு இது போயிடுது. இப்போ ரெண்டும் ப்ளஸ் சைன், அதனால ஆட் பண்ணி 20x ஸ்கொயர்னு போட்டோம். ரெண்டும் மைனஸ் சைன், அதனால ஆட் பண்ணி -9x அப்படின்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 7ஐ கீழே இறக்கி எழுதிட்டோம், -7 அப்படின்னு. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் கூட 20ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் 20x ஸ்கொயர் வரும். ஸோ +20 அப்படின்னு போட்டோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு 20x ஸ்கொயர் அப்படின்னும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், -100x தென் +40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு இதுக்கு இது போயிடுது. 100ல் 9 +100ல் 9 போச்சு அப்படின்னா 91x அப்படின்னும். ரெண்டும் சேம் சைன்ஸ், அதனால் அதே சைன் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே நமக்கு இறக்கிறதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸில் எதுவும் டேர்மும் இல்லை. அதனால் திஸ் இஸ் த ரிமைண்டர் ஃபார் திஸ் கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ பாருங்கள், D is the answer for this question. 22nd question, 94/1270 the whole power -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நியூமரேட்டரில் 94ம் டினாமினேட்டரில் 1270யும் கொடுத்துட்டு இதனோட ஹோல் பவர் -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பவரில் இருக்கிற நெகட்டிவ் சைனை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை இன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலான்னு கூட சொல்லுவோம். நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறதுன்னா டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் மாற்றி எழுதுகிறோம். பாருங்கள், இதுதான் நம்ம இன்வெர்ட் பண்ணிட்டோம், தலைகீழாக எழுதிட்டோம். ஸோ இதனுடைய பவர் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டருக்கும் அது சொந்தம், டினாமினேட்டருக்கும் அது சொந்தம். அதனால 1270 to the power of 2/3 by 94 to the power 2/3 அப்படின்னு நம்ம தாராளமாக எழுதிக்கலாம். இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறோம் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 22nd question. 23rd question, the number of solutions while solving 2x minus y is equal to 3 and 4x minus 2y is equal to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதும் போதே நம்ம நோட் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு இந்த கோஃபிஷியன்ஸ் பூராவுமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணலான்னு வச்சுக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். நமக்கு அதே 2x minus y is equal to 3ன்னு எப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு இந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு. பாருங்கள், இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் அதே பாயிண்ட்ஸ் தான் வரும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி ரெண்டு லைனும் கோயின்சைட்ஸ் வித் ஈச் அதர். அப்போ என்ன ஆகும்னா இன்யூமரபிள் பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். பாருங்களேன், மெனி இன்ஃபைனைட், அதுதான் சொல்யூஷன் ஃபார் திஸ் கிவன் டூ ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 24, to solve 2x plus 3y is equal to 5 and 3x plus 4y is equal to 7 using elimination method and find x, which of the following method is right அப்படின்னு இருக்காங்க. அதாவது இது ரெண்டையும் சால்வ் பண்ணி 2x plus 3y is equal to 5ஐயும் நமக்கு 3x plus 4y is equal to 7ஐயும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது
எதை நம்ம யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதாவது எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஒய்யை எலிமினேட் பண்ணணும். முதல்ல ஒய்யை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஒய்யோட கோஃபிஷியன்ட் ரெண்டும் சேமா இருந்தால் தான் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒய் கேன்சல் ஆகி எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 and 4ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 3 and 4 we know it is 12 இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த 3யை 4ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12 வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4னும் செகண்ட் ஈக்குவேஷன் அந்த ஒய்யோட கோஃபிஷியன்ட் 4னு இருக்கு. 4ஐ 3ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12னு வரும். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் சொல்யூஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பாருங்க, இந்த சி ஆப்ஷன்ல the first equation to be multiplied by 4 and the second equation to be multiplied by 3னு நம்ம என்ன சூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ this is the answer for this question. 25th question, U is equal to A, B, C, D, E, F, G அப்படின்னும் A செட் வந்து A, B, C, Fனு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Bங்கிற செட்டுக்கு B, E, F, Gன்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு then A dash union B dash இருக்காங்க. நம்ம இது வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A dash என்னன்னு கண்டுபிடிக்கணும். A dash அப்படின்னா Aல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுட்டு நம்ம Uவை பார்த்து மீதி எழுதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு பாருங்க ABC இருக்கு. ஸோ D, E, G are the elements to be written in A dash. அதே மாதிரி நம்ம B dash அப்படின்னா Bல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி எழுதணும் அப்படின் போது நமக்கு A எழுதிக்கலாம், B இங்க இருக்கா, அப்போ C எழுதிக்கலாம், D எழுதிக்கலாம், E இங்க இருக்கு, F இருக்கு, G இருக்கு, இதெல்லாம் எழுத முடியாது. ஸோ இவ்வளவுதான் நம்ம எழுதிட்டோம். இப்போ A dash யூனியன் B dash அப்படின்னா A dashல இருக்கிறதையும் B dashல இருக்கிறதையும் கம்பைன் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளார எழுதுறதுன்னு சொல்லலாம். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் A எழுதிக்கிறோம், அப்புறம் சி எழுதிக்கலாம், டி எழுதிக்கலாம், இ ஜி அப்படின்னு நமக்கு பாருங்க ஏ சி டி இ ஜி அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு, எழுதிட்டோம். இந்த ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல எதுல இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 26th question, 222/7 in decimal form. 2 digits after decimal point அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 2வும் அது கூட ஒரு 22/7ன்னு கொடுத்துருக்காங்க. இது மிக்சட் ஃப்ராக்ஷனான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன்னா ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இங்கே இருக்கும். பட் நமக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா 222/7 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பரும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் தான் இருக்குது. நம்ம ஒன்றா இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 2 + 22/7 பிரித்து எழுதிக்கிட்டு 22/7ஓட டெசிமல் வேல்யூ தெரியும் 2 + 3.14. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5.14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 222/7 அப்படிங்கிறத நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி நம்ம ஒரு இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 7 2s are 14, 14 + 22 is 36/7 அப்படின்னு கிடைக்கும். உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா 36ஐ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7 5s are 35னும் ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 1 7s are 7, the remainder is 3. அதுக்கப்புறம் ஒரு 0 ஒரு ஸ்டெப்லேயும் ஆட் பண்ணலாம் இல்லையா. 4 × 28 அப்படின்னு 5.14 is the answer for this question. அது எந்த ஆப்ஷன்லனா இந்த சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். 27th question, in the following which is even number less than 10. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் less than 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 4 6 8 are the even numbers which is less than 10. So this A option is the right answer for this given question. 28th question, which is not right for 98 the whole square அப்படின்னு இருக்காங்க. இப்போ 98 ஸ்கொயர் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா 98 × 98ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 100 - 2நாலும் 98 தான், மறுபடியும் 100 - 2நாலும் 98 தான். இது இன்டூவில் எழுதும்போது இதுவும் ரைட்டு. இப்போ இதைவே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுத முடியும். ஒரு நம்பர் இன்டூ த சேம் நம்பர் அப்படின்னா தட் நம்பர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். ஸோ இந்த 3 ரைட்டு. நமக்கு நாட் ரைட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நாட் ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 28th question. 29th question, the standard form of 12p² - 8p⁵ - 10p⁴ - 7 is நமக்கு பாருங்க இந்த வேரியபிளோட
பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட வேரியபிளோட ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது the powers are in the descending order. Similarly, ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் நமக்கு எப்படி பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்புறம் இந்த பவர் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னாவே நமக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட வேரியபிளோட பவர்ஸை எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் இன் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அவங்க கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும். இதில் வந்து நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் பவர்ஸ் எழுதியிருக்காங்க, இதில் அசெண்டிங் ஆர்டரில் பவர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ரைட்டு. ஸோ இதில் சி ஆப்ஷன் பாருங்கள், போத் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் இந்த கொஷனோட ரைட் ஆன்சர். 30th question, A is equal to B, E, F, G ன்னு ஒரு செட்டும் B is equal to C, E, G, H அப்படின்னு இன்னொரு செட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ a set C is formed by taking elements from A to B and here C is B, E, F, G, C, H. A set D is formed by taking elements from B to A. Here D is C, E, G, H, B, F. From the above, which property of sets are illustrated? Say reason அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சி செட்டு பாருங்களேன், நமக்கு ஏலேருந்து எலிமெண்ட்ஸ் ஏ டு பி எலிமெண்ட்ஸ் எடுத்து சிங்கிற செட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. நமக்கு தெரியுது ஏ அப்படிங்கிற செட்டுக்கு பிஇஎஃப்ஜி, அதே போல் பிங்கிற செட்டுக்கு சிஇஜிஹெச், இதிலிருந்து இது வரைக்கும் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு சிங்கிற செட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்க்குறோம் பாருங்கள், பிஇஎஃப்ஜின்னு நமக்கு ஃபஸ்ட்டு, அதே போல் ரிப்பீட் ஆகலை, எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் எழுதியிருக்கோம். அப்படின்னா the C is A union B, அதாவது C என்னவா இருக்குது அப்படின்னா A union Bக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிங்கிற செட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ஸ் வந்து பியிலிருந்து ஏ வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸும் பார்க்குறோம் அப்படின்னா சேம் பாருங்களேன், சிஇஜிஹெச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ரிப்பீட் ஆகாமல் மற்ற எலிமெண்ட்ஸை எழுதியிருக்காங்க. அப்போது அதாவது எலிமெண்ட்ஸ் இன் சி அண்ட் டி பிலாங்ஸ் டு த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்கனால டியும் நமக்கு பி யூனியன் ஏ தான், டியோட எலிமெண்ட்ஸும் பி யூனியன் ஏ தான். இப்போ இந்த சியோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு இல்லஸ்ட்ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டூ எலிமெண்ட்ஸ் வச்சு இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் யூனியன். அதனால பார்க்குறோம் பாருங்க, இங்கே லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க, த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன் இஸ் டிஃபைன்ட் ஹியர் சின்ஸ் த செட் சி அண்ட் டி ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் 30th question. ஸோ குவேஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குவேஷனுக்கான ஆன்சர் என்னன்னு தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனில் தேடினா நமக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.